பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழக உரிமையை காப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக உரிமையை காப்பதில் திமுக அரசு தோல்வி அடைந்திருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு தயாரித்திருக்கக்கூடிய விரிவான திட்ட அறிக்கை குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் விவாதிக்க தடை விதிக்க வேண்டும் என்ற தமிழக அரசினுடைய கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் மேகதாது அணை குறித்த விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு ஆய்வு செய்யும் வாய்ப்பு உருவாகி இருப்பதாகவும், மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டிய திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் சரியான வாதங்களை எடுத்து வைக்காததன் மூலமாக காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதில் படுதோல்வி அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து காவிரியை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகள் அந்த நீரை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில் காவிரி நீர் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் வழக்கத்தை தொடர்ந்து தமிழக அரசு கைவிட வேண்டும் எனவும், உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்து மேகதாது அணை குறித்து வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதையும், அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்வதையும் செல்லாது என அறிவிக்க கோர வேண்டும் எனவும் அவர் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்.